ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு நியூ பசில் பார்க்கலாமா? என்னடா இது அப்படின்னு பார்க்குறீங்களா? இது உங்களுக்கு பார்க்க எப்படி தெரியுது? ஸோ நம்ம இதை ஒரு கப்பு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு கப்பு இருக்குது. ஸோ இந்த கப்புக்குள்ளே நான் இந்த காயினை எடுத்து உள்ளே போடுறேன். ஓகேவா? இப்போது நம்ம ரெண்டு ஸ்டிக்கை தான் மூவ் பண்ணணும். இந்த காயில் வெளியே எடுக்கணும். எப்படி பண்ணலாம்? திங்க் பண்ணுங்கள். ரெண்டு ஸ்டிக்கு எடுக்கணும். ஆனால் அந்த கப்பு மாதிரியே இருக்கணும். கப்புலேருந்து அந்த காயினை மட்டும் எடுக்கணும். ஸோ இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாமா எப்படின்னு? நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு தான் ஆன்சர் பார்க்கணும். ஓகே தங்கங்களா? ஓகே, இப்போது இதுவும் ரொம்ப சிம்பிள். இப்போது இந்த ஸ்டிக் இப்படி மூவ் பண்ணி இதை நான் இப்படி மூவ் பண்ணி வச்சுட்டேன்னா கப்பிலிருந்து காயினை வெளியே எடுத்துட்டேன். ஓகேவா? ஸோ இதையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் இந்த மாதிரி பசில்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. பை குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ஒரு நியூ பசிலோட வந்திருக்கேன். என்னன்னு பார்க்கலாமா? இப்போது உங்களுக்கு இந்த வீடியோவில் 4 ஸ்கொயர்ஸ் தெரியுது இல்லையா? 1 2 and 3 4 ஸ்கொயர்ஸ் தெரியுது. இதுலேருந்து நம்ம 3 ஸ்டிக்ஸை மட்டும்தான் மூவ் பண்ணணும். நம்மளுக்கு 3 ஸ்கொயர்ஸ் கிடைக்கணும். ஸோ நம்ம எங்கேருந்து வேணாலும் எடுத்துக்கலாம். பட் 3 ஸ்கொயர்ஸ் இருக்கணும். அது கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடுவீங்க. அப்போ நீங்கள் கரெக்டானு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு நீங்கள் வேறு மாதிரி பண்ணி ஃபைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதையும் எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நாம் ஆன்சர் பார்க்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ஸ்டிக் எடுத்து இப்படி வச்சுக்கோங்க. அண்ட் இதை எடுத்துகிட்டு இப்படி வச்சுட்டு அண்ட் இங்கே இருக்கிறத எடுத்து இப்படி வச்சிட்டிங்கன்னா 1 2 3 உங்களுக்கு 3 ஸ்கொயர்ஸ் கிடச்சிடும். ஹாய் பை குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்றைக்கி ஒரு நியூ பசிலோடு வந்திருக்கேன். என்னென்னு பார்க்கலாமா? இப்போ இங்கே 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 ட்ரையாங்கிள்ஸில் நம்ம 3 ஸ்டிக்ஸை மட்டும்தான் மூவ் பண்ணணும். நம்மளுக்கு 5 ட்ரையாங்கிள்ஸ் கிடைக்கணும். எப்படி? திங்க் பண்ணிவிட்டு வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஸ்கூல்லேயும் போயிட்டு இது மாதிரிலாம் செஞ்சு காமிச்சிங்கன்னா அவங்களுக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ நான் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள் எப்படின்னு. இப்போது நம்ம இங்கே இருக்கிற ஸ்டிக்கை ஒன்று எடுத்துகிட்டு இப்படி வச்சுக்கிறோம். ஸோ அகெயின் திஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 and 5 நம்மளுக்கு 5 ட்ரையாங்கிள்ஸ் கிடச்சிடுச்சு. ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லித்தாங்க. ஓகே, பை பை குட்டீஸ்.